சுயமரியாதை எண் 254. பதம் வருமானம் சேமிக்கும் அளவிலா கஜானாவுக்கு அதிகாரி நான். அவ்யக்தவாணி 11.4.86. ஏமாற்றத்தைத் தரும் பழைய உலகில் இருந்து வெளியில் வந்துவிட்டீர்கள். பழைய உலகம் மீது லகாவ் இல்லை. சேவைக்காக பழைய உலகில் இருக்கிறோம். நாம் துச்சமானவர், சாதாரணமானவர் அல்ல. நாம் சிரேஷ்ட ஆத்மா, பாபாவுக்கு பிரியமான ஆத்மா. இந்த நசாவில் இருங்கள். பாபா எப்படியோ அப்படி நாம். பாபா சமம் இருப்பதே பிராமணர் காரியம். சுயமரியாதை எண் 255. நான் குசி என்ற சுரங்கத்திற்கு அதிகாரி. அவ்யக்தவாணி 18.3.87. சங்கம யுகத்தில்தான் குசி என்ற சுரங்கம் கிடைக்கிறது. வேறு எந்த யுகத்திலும் கிடைக்காது. இந்த சமயம் பாபா மற்றும் குழந்தைகளின் சந்திப்பு. ஆஸ்தி வரதானம் கிடைக்கிறது. பாபா ரூபத்தில் ஆஸ்தி, சத்குரு ரூபத்தில் வரதானம் தருகிறார். ஆஸ்தி வரதானம் பெறுவதில் உழைப்பு தேவையில்லை. நாம் சகஜ யோகி. பாபாவிடமிருந்து சங்கல்ப அளவில் ஒதுங்கிப் போனால் உழைப்பு தர வேண்டியிருக்கும். பாபாவை துணையாக்கிக் கொண்டால் சிரமம் சகஜம் ஆகிவிடும். குழந்தைகளின் களைப்பை போக்க பாபா வந்துள்ளார். 63 பிறவி களைப்பில் இருந்தீர்கள். இப்போது பாபா நம்மை அவர் கண்ணில் வைத்து அழைத்து செல்கிறார். நமது சுமையை பாபா எடுக்க வந்திருக்கும் போது நாம் ஏன் சுமையை தூக்க வேண்டும்? லேசாகி பாபா பார்வையில் கலந்து விடுங்கள். சுயமரியாதை எண் 256. பாலக்ஸோ மாலிக் நான். 30.11.92. டபுள் நசா. ஒன்று பாபாவின் குழந்தை, மற்றொன்று அதிகாரி. 2 நசா உள்ளது. சத்தியுகத்தில் கூட நாம் தேவதையின் குழந்தையாகத்தான் இருந்தோம். இந்த சமயம் மட்டுமே பரமாத்மாவின் குழந்தையாக இருக்க முடியும். ஆன்மீக நசா நஷ்டத்தை தராது. தேக பற்றில் இருக்கும் நசா நஷ்டத்தை தரும். கீழே கொண்டு வரக்கூடியது. ஆன்மீக நசா மேலே கொண்டு போகக்கூடியது. பாபா என்னுடைய பாபா என குழந்தைகள்தான் கூறுவர். நான் யார், யாருடையவன், எனக்கு என்ன கிடைத்திருக்கிறது, இதை ஸ்மிருதியில் வையுங்கள். ஸ்மிருதி சொரூபம் ஆகுங்கள். ஸ்மிருதி எப்படியோ அப்படி ஸ்திதி ஆகிவிடும். பாபா நினைவில் அனைத்துமே வந்து விடுகிறது. சுகக்கடலின் குழந்தை, சுகஸ்வரூப ஆத்மா நாம். உலகில் துக்கம் அதிகமாகத்தான் செய்யும், குறையாது. அதிநிலையை அடையும். நாம் துக்கத்தில் இருந்து விலகிவிட்டோம். சந்தோஷ களிப்பில் நாம் இருக்கிறோம். சுயமரியாதை எண் 257. பாபாவின் எல்லா கஜானாவுக்கும் அதிகாரி நான். 18.1.93. பாபாவின் குழந்தை ஆவதன் மூலம் நாம் அவரது கஜானாவிற்கு அதிகாரி ஆகிவிட்டோம். பாபா அனைவருக்கும் ஒரே மாதிரிதான் கஜானாவை தந்துள்ளார். இருந்தும் வரிசைப்படி குழந்தைகள் இருக்க காரணம்
கஜானாவை பாதுகாக்க தெரிவதில்லை. சில குழந்தைகள் கஜானாவை பெருக்கிக் கொண்டனர். சிலர் கஜானாவை இழந்து விட்டனர். கஜானாவை பெருக்கிட சாதனம் அதை மற்றவருக்கு கொடுப்பதாகும். அழிவற்ற கஜானா இது. விரும்பிய அளவு இதை அதிகரித்துக் கொள்ளுங்கள். அடிக்கடி கஜானாவை சோதியுங்கள். இந்த கஜானாவை பாதுகாத்திட அட்டென்ஷன் செக்கிங் தேவை. இரண்டும் சரியாக இருக்க வேண்டும். சுயமரியாதை எண் 258. பேகத்தாக இருக்கும் அதிகாரியின் குழந்தை நான். 17/12/89. எல்லையற்ற தந்தை எனில் எல்லையற்ற அதிகாரி. அவரது குழந்தை நாம். அவரது குழந்தை ஆவதன் மூலம் நாம் அதிகாரி ஆகிறோம். அவரது எல்லையற்ற ஆஸ்திக்கே நாம் அதிகாரி எனில் குசி கூட எல்லையற்று இருக்க வேண்டும். உலக ராஜ்யத்திற்கு அதிகாரியாக பாபா நம்மை ஆக்குகிறார். பாபா ஆவதில்லை. நிகழ்காலம் வருங்காலம் இரண்டின் அதிகாரம் கிடைத்திருக்கிறது. சத்தியுகத்தில் மொழி, நிறம், தேசம் இதற்கு எல்லை கிடையாது. அப்படிப்பட்ட எல்லையற்ற ராஜ்யத்தை பெற்றிட தேகம் என்ற எல்லைக்குட்பட்ட விஷயத்திலிருந்து விலகி செல்ல வேண்டும். தேகப்பற்றிலிருந்து வெளிவந்து விட்டாலே எல்லாவற்றிலிருந்தும் வெளிவந்து விடலாம். முதலில் தேகம். தேக எல்லா சம்பந்தத்திலிருந்து ஞாரா ஆகுங்கள். தேக சக்தியில் மாட்டிக்கொள்ளக்கூடாது. அதிகாரியாகி தனது கருத்தை கூறுங்கள். திட்டத்தை யோசியுங்கள். காரியத்தை செய்யுங்கள். மெஜாரிட்டி மூலம், நிமித்தம் ஆனவர் மூலம் எவ்விஷயமும் ஃபைனல் ஆகிவிட்டால் அந்த சமயம் குழந்தை ஆகிவிடுங்கள். மாறாக எனது திட்டம்தான் சரி, எனது யோசனைதான் சரி என கூறக்கூடாது. அப்போது அதிகாரி ஆகக்கூடாது. இப்படி நாம் ஆகிவிட்டால் மேலும் கீழும் செல்ல மாட்டோம். புருஷார்த்தம் சேவையில் வெற்றி கிடைக்கும். தன்னை மோல்டு செய்து கொள்ள வேண்டும். பணிந்து போக வேண்டும். பணிந்து சென்றால் சேவையின் பலன் கிடைக்கும். சுயம் குசியாக இருக்க முடியும். குசிப்படுத்த வேண்டும். அப்போதே ராஜா ஆக முடியும். மோல்டு ஆனால் கோல்டன் ஏஜ் அதிகாரம் அவசியம் கிடைக்கும். சுயமரியாதை எண் 259. நான் உலகை படைக்கும் தந்தையின் சிரேஷ்ட படைப்பு. 22/1/88. பிராமண வாழ்வு என்றாலே உலகை படைப்பவரின் சிரேஷ்ட படைப்பாகும். பாபாவின் நேரடி படைப்பு நாம் என்ற நசா இருக்கிறதா? நாம் சிவவம்ச பிரம்மா குமாரி குமார் ஆவோம். இப்போது நாம் ஞானத்தின் ஆதாரத்தில் புரிந்து பகவான் எங்களுக்கு ஜென்மம் தந்துள்ளார் என கூறுகிறோம். நாம் பிரம்மா முக வம்சாவளி ஆவோம். தந்தை நேரிடையாக பிரம்மா மூலம் படைப்பை படைத்துள்ளார். பகவானின் படைப்பு எவ்வளவு சிரேஷ்டமானது! படைப்பவர் எப்படியோ அப்படி படைப்பு இருக்கும். இந்த நசா குசி இருக்க வேண்டும். தன்னை சாதாரணமாக புரிந்து கொள்ளக்கூடாது. இந்த ரகசியம் புத்தியில் வந்துவிட்டால் ஆன்மீக நசா குசி முகத்தில், நடத்தையில் வெளிப்படும். உங்களை பார்த்து மற்றவர் கூறட்டும், இவர் உயர்ந்த படைப்பு, உயர்ந்த பாபாவின் குழந்தை என்று. ஓம் சாந்தி. சுய மரியாதை எண் 260. நான் ராயல் பாபாவின் குழந்தை.
11/12/91. ராயல் குடும்பத்தை சேர்ந்தவர் நாம். ஊஞ்சலில் ஆடுபவர், மண்ணில் விளையாடுபவர் அல்ல. தேகம், தேகப்பற்று. இந்த மண்ணில் காலை வைக்கக்கூடாது. தாய் தந்தையின் மடியில்தான் விளையாட வேண்டும். செல்லக் குழந்தை ஆகுங்கள், சாதாரணமானவர் ஆக வேண்டாம். சுயமரியாதை 261. நான் கண்ணின் மணி. 3/3/88. பாபா பார்வையில் கலந்திருக்கும் ஆத்மா நாம். கண்ணில் கலந்துவிட்ட ஆத்மாவின் சொரூபம் பிந்து ஆகும். பார்க்கக்கூடிய சக்தி பிந்துவில்தான் இருக்கிறது. சதா பிந்து சொரூபத்தில் இருங்கள். அப்படிப்பட்டவரே கண்ணின் மணி ஆக முடியும். கண்ணின் மணி என்ற நசாவில் இருங்கள். சுயமரியாதை எண் 262. நான் சிரேஷ்ட கஜானா மூலம் நிறைந்து இருக்கும் ஆத்மா. 19/3/88. அளவு கடந்த கஜானாவால் நிறைந்து இருப்பவர் எவ்வளவு நசாவில் இருப்பார்? சதா சர்வ கஜானா நிறைந்து இருக்கும். ஆன்மீக குசியில் முன்னேறி செல்லுங்கள். நிறைந்து சக்திசாலி ஆத்மா ஆகி இருங்கள். சுயமரியாதை எண் 263. சர்வ பிராப்தி நிறைந்த ஆத்மா நான். 13/12/89. சர்வ பிராப்தியினை நம்மிடம் சேமிப்பில் வைப்பதால் நாம் ஒருபோதும் காலி ஆக மாட்டோம். அநேக ஜன்மம் இந்த பிராப்தி தொடர்ந்து வரும். புத்தி காலியாக இருந்தால் குழப்பம் வரும். நிறைந்து இருப்பின் அடையாளம் மாயா வருவதற்கான மார்ஜின் இருக்காது. மாயாவின் ராஜ்யத்தில் அரைக்கல்பம் அனுபவம் செய்த நீங்கள் இப்போது நமது ராஜ்யத்திற்கு சென்று கொண்டு இருக்கிறோம். மாயாஜீத் ஆகும்போதே நமது ராஜ்யம் வரும். மாயாஜீத் ஆக சகஜ சாதனம் சதா பிராப்தியால் நிரம்பி இருப்பதாகும். சர்வ பிராப்தியில் ஒன்று கூட குறைவு இருக்கக்கூடாது. சமயத்தின் வேகத்தை பார்க்கும்போது எதுவும் நடக்கலாம். இப்போது இல்லையெனில் எப்போதும் இல்லை. ஆகவே தீவிர புருஷார்த்தம் செய்யுங்கள். சுயமரியாதை எண் 264. நான் எனது பாபா என்ற ஸ்மிருதி மூலம் சர்வ பிராப்தி நிறைந்து இருக்கும் ஆத்மா. 3/10/92. சதா சக்திசாலியாக இருக்க எனது பாபா. இதை மறக்கக்கூடாது. சகஜமாக நிர்விக்னமாக இருக்க, பறக்கும் கலை அனுபவம் செய்ய நாம் சக்திசாலி ஆக வேண்டும். ஒருவரை நினைப்பது சகஜம். எனது பாபா என்பதில் அனைத்தும் வந்துவிடும். என்னுடையது என்பதை நினைக்க வேண்டியதில்லை. நினைவு தானாக வரும். எனது பாபா என்றால் யோகா சக்திசாலி ஆகிவிடும். எனது பாபா இது நினைவிற்கு வந்தால் தனது மாஸ்டர் சர்வசக்திவான் சொரூபம் நினைவிற்கு வரும். எனது பாபா என்றதுமே பாபா யார் என்பது ஸ்மிருதியில் வரும். எனது பாபா இது ஸ்மிருதியில் வந்தால் சர்வ பிராப்தி அனுபவம் ஏற்படும். நிறைந்து இருந்தால் குழப்பம் வராது. சதா அசையாது இருங்கள். சுயமரியாதை எண் 265. நான் செய்விப்பவர் பாபா மூலம் காரியம் செய்யும் நிமித்தம். 19/3/88. செய்விப்பவர் பாபா செய்வித்து கொண்டு இருக்கிறார். நாம் நிமித்தமாக இருக்கிறோம். நிமித்தமாகி செய்பவர் லேசாக இருக்கிறார். பொறுப்பு பாபா இருக்கிறார். நாம் செய்கிறோம் என்ற நினைவு நம்மை சுமை ஆக்குகிறது. செய்விப்பவர் செய்வித்து கொண்டு இருக்கிறார். நாம் நிமித்தமாகி செய்கிறோம் என்று இருந்தால் கவலையற்று இருக்கலாம்.
சுய மரியாதை எண் 266. நான் உலக கல்யாண காரியம் பொருட்நிமித்த ஆத்மா. 9/12/93. உலக நன்மை காரியத்திற்கு நிமித்தமாக இருக்கும் நாம் சுயத்திற்கு அகல்யான சங்கல்பம் செய்ய முடியாது. ஏனெனில் உள் உணர்வு மூலம் வாயுமண்டலம் பரிவர்த்தனை ஆகிறது. சங்கல்பம் எப்படியோ அப்படி உள் உணர்வு இருக்கிறது. உள் உணர்வில் உள்ளதுதான் செயலில் வரும். ஒரு வினாடி கூட வீணான உள் உணர்வில் வரக்கூடாது. சூழ்நிலை மனிதர் எப்படி இருப்பினும் நமது பாவனை உள் உணர்வு உலக நன்மைக்காக இருக்க வேண்டும். உலக நன்மை செய்பவரே ராஜ்ய அதிகாரி ஆக முடியும். அனைவர் மீதும் சுப பாவனை சுப விருப்பம் இருக்கட்டும். கேலி செய்பவர் மீதும் சுப பாவனை வையுங்கள். அவரை விட்டு ஒதுங்குவது சரி அல்ல. அபகாரி மீதும் உபகாரம் செய்யுங்கள். இதுவே ஞானி ஆத்மாவின் காரியம் ஆகும். 63 பிறவி பாபாவை நாம் நிந்தனை செய்தோம். பாபா கல்யாணகாரி பார்வையில்தான் நம்மை பார்த்தார். தந்தையை பின்பற்றுங்கள். அகல்யான் சங்கல்ப அளவிலும் இருக்கக்கூடாது. இரக்கம் கல்யாண பாவனை வைக்க வேண்டும். இரக்கம் உள்ளவரே கல்யாண் செய்ய முடியும். யார் வந்தாலும் சிநேகம் கொடுங்கள். உண்மையான சிநேகம் நம்மால் மட்டுமே தர முடியும். தருவதில் இந்த சமயம் கணக்கு வழக்கு இல்லை. விரும்பிய அளவு பாபாவிடம் பெறுங்கள். விரும்பிய அளவு அனைவருக்கும் கொடுங்கள். கணக்கு வழக்கு தர்மராஜ்புரியில் உண்டு. வள்ளலின் குழந்தை நாம் தர வேண்டும். சுய மரியாதை எண் 267 19/3/88. நான் பாப்தாதாவின் விசேஷ அலங்காரம். சிறந்த அலங்காரம் நெற்றியின் மணியாக இருப்பது. நெற்றியில் மணி பிரகாசிக்கிறது. நெற்றியின் மணியாக பாபாவின் கிரீடத்தில் பிரகாசித்தால் எவ்வளவு நல்லதாக இருக்கும். மணியாகி சதா பிரகாசமாக இருப்பதால் பாபாவின் சிருங்காரம் ஆகிறோம். மற்றவருக்கும் வெளிச்சம் தருகிறோம். சதா சுப பாவனை வைத்து அனைவரது பாவனையை மாற்றுங்கள். ஓம் சாந்தி.